بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعد لهم ما استطعتم من قوة صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அருள்மறையான் திருக்குர்ஆனிலே மனித சமுதாயத்திற்கு தேவையான பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்குகிறான். இஸ்லாமிய சமூகம் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு நெறிமுறைகளை சொல்லுகின்றான். இவற்றிலெல்லாம் ஒரு விஷயம் உறுதியாய் தெரியும். அல்லாஹுடைய உதவி இருக்கிறது என்பது ஒன்று, உங்களுடைய செயல்பாடுகளும் அதில் வேண்டும் என்று அதை நிர்ணயித்திருக்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும் உங்களின் முயற்சி என்ன, அதை முதலில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்கள் முயற்சி ஒன்று இருக்கட்டும், அதற்கு பிறகு அல்லாஹ் அதற்கான முடிவுகளை, அதற்கான பயன்களை, பலன்களை உங்களுக்கு வழங்குவான். முயற்சியை செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பான் என்று எதையும் சொல்லவில்லை. உங்களுடைய விழிப்புணர்வான செயல்பாடுகள் என்ன? இதில் முதலாவது கேள்வி இருக்கிறது. ஒரு யுத்தகலம் அல்லாஹ் அங்கே சொல்லுகிறான், பல்தக்கும் தாய்ஃபத்தைன், அங்கே ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சிருங்க. ஒரு யுத்தத்தில் தொழுக நேரம் வந்தால் ரெண்டாக பிரியணும். ஒரு குரூப்பு போய் தொழுகணும், இன்னொரு குரூப் என்ன செய்யணும்? ஆயுதத்தோட பின்னாடி நிற்கணும். ஆயுதத்தை ஏந்தி நிற்கட்டும். அவங்க ஒரு ரக்காயத்தை தொழுதுட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து வந்துடுவாங்க, கொஞ்சம் பின்னாடி வந்துடுவாங்க. பின்னாடி ஆயுதத்தோடு நின்றவர்கள் ஆயுதத்தை வச்சுட்டு அங்கே போய் என்ன பண்ணணும்? தொழுகணும். ஒரு ரக்காயத்தை தொழுகணும். முதல் ரக்காயத்தை தொழுதவங்க ஓடி வந்து அப்படியே பின்னாடி வந்து ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நின்றுக்கணும். தொழுகிறவங்க அல்லாஹ்காண்டி தொழுகிறாங்க. சரி, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேரடி உதவி அவன் பார்த்து கொள்ளுவான் என்று நீங்கள் இருக்க வேண்டியது தானே. அப்படி குர்ஆனில் சொல்லலை. பத்ர் போர்களில் ஆயிரக்கணக்கான மலக்குகளை அனுப்பி அல்லாஹ் பாதுகாத்ததாக குர்ஆனில் வருது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்பது இருக்கிறது. அல்லாஹ் எப்படியும் பாதுகாப்பான். நம்ம பாதுகாக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு என்ன முயற்சி செய்தீர்கள்? இது அல்லாஹ்வுடைய கேள்வி. ஒரு 2 ரக்காயத்து தொழுகை, அந்த தொழுகையில் எப்படி ஒரு குரூப் தொழுகணும், இன்னொரு குரூப் எப்படி ஆயுதம் ஏந்தி நிற்கணும் என்று குர்ஆனில் அல்லாஹ் அங்கே நம்முடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிறான். என்கின்ற போது நாம் இது போன்ற காரியங்களில், நம்முடைய உலகம் சார்ந்த விஷயங்களில் நாம் திட்டமிடுதலை பற்றிய அந்த விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த செய்திகள் இடம்பெறுகிறது. ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன துவா? அஜிஹில, நான் யாரையும் மடையனாக்கக்கூடாது. லிம்ம, நான் யாருக்கும் அநீதம் செய்து விடக்கூடாது. அதே நேரத்தில் என்னையும் யாரும் என்னையும் அநீதம் இழைத்து விடக்கூடாது, யாரும் என்னையும் முட்டாளாக்கி விடவும் கூடாது அப்படின்னு ஓதுப்பா அப்படின்னு துவா செய்ய சொன்னாங்க. நம்ம அநியாயம் செய்கிறது கூடாது என்பது தெரிகிறது, நாம் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது என்பது புரிகிறது. ஆனால் நான் ஏமாற்றப்படவும் கூடாது, நான் மோசடி செய்யப்படவும் கூடாது அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யி அப்படின்னாங்கன்னா, அப்போ மோசடி செய்யப்படுதல், ஏமாற்றப்படுதல் என்பது மறு உலக காரியங்கள் அல்ல, இந்த உலக காரியங்கள் தான். ஆனால் அதில் கூட அந்த கவனம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், நடப்பு நிகழ்வுகளிலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆதாரங்களை, அடிப்படைகளை அதை சரி செய்து வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம் என்று ஆகிவிட்ட போது, நம்மை நிரூபிப்பதற்கான சூழல்கள் அதில் இருக்கிறது என்ற செய்தி வந்துவிட்ட போது, நாம் அதில் தயாராக நம்மை முற்படுத்தி கொள்வது அவசியம் என்பதை இந்த நிகழ்வுகள் சொல்லுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறு உலக காரியங்களுக்கு வழிகாட்டினாலும் இவ்வுலக வாழ்க்கையில் திறம்பட தன்னை அமைத்து கொள்வதற்கும் வழி சொன்னார்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு சஅத் இப்னு அபி வக்காஸ்னு ஒரு சஹாபி, எனக்கு ஒரே ஒரு பெண்குள்ளே தான் இருக்குது, என் சொத்துகள் இருக்கிறது, நான் என்ன செய்கிறது
சொத்தை ஃபுல்லாக மார்க்கத்துக்கே எழுதி வச்சிட்றேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கலை. ஒரு பங்கு வேணால் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு 3 பங்கை நான் அல்லாஹ்வுக்கு வேண்டி கொடுத்துட்றேன்னாங்க. ரசூலுல்லாஹ் அதையும் ஏற்றுக்கல. அவர் சொன்னார், பாதி என் குடும்பத்துக்கு கொடுத்துட்றேன், மிச்ச பாதியை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வச்சு செலவு பண்ணுங்கன்னார். அதையும் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கலை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அவர் சொன்னது, 3 பங்கு என் குடும்பத்துக்கு, 3ல் 1 பங்கு அல்லாஹ்வுக்கு அப்படின்னப்போ ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒன்று சொன்னார்கள். உன்னுடைய குடும்பத்தார்களை, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தேவையற்றவர்களாக பணக்காரர்களாக விற்று செல்லுவது ஹைருன், சிறந்தது. அவர்களை தேவை உள்ளவர்களாகவும் பிறரிடம் கேட்டு தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்பவர்களாகவும் விட்டுவிட்டு போவதை விட நீங்கள் அவர்களை நிறைவானவர்களாக, தன் நிறைவு பெற்றவர்களாக விட்டுட்டு போகிறது தான் சிறந்தது. எனவே சொத்தை முழுக்க அல்லாஹ் பாதையில் கொடுக்கறதுன்னு சொல்கிறது வேண்டாம். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் முக்காலை கொடுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் காலை கொடுத்தா போதும், கால்வாசி கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொத்தை வாங்கவில்லை என்பது மட்டுமல்ல, தன் குடும்பத்தார்களை பற்றிய கவனம் உங்களுக்கு இருக்கணும் என்று சொன்னார்கள். இது முக்கியமான ஒரு செய்தி. இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகளில் அடுத்து நம் தலைமுறைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் என்பது ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கிறது. இன்றைக்கி உள்ள சூழலில் கரெக்டாக நம்ம ஐடென்டிட்டிகளை, ஆதாரங்களை எந்த குழப்பமும் இல்லாமல் வச்சுட்டு போகிறதே ஒரு சவாலான காரியமாக மாறி இருக்கிறது. காரணம், அவர்கள் இங்கே நிலை பெற வேண்டுமானால் நம்முடைய நிலைப்பாடு கரெக்டாக இருக்கணும். நாம் நம்முடைய ஆதாரங்களை, நாம் இந்தியர்கள் என்பதை எத்தனை ஆதாரங்களை கொண்டு அதை வலுப்படுத்த முடியுமோ அப்படி கொண்டு வர சூழல் இன்றைக்கு இருக்கிறது. காரணம், சட்ட அடிப்படையில் இன்றைக்கு எதையும் அணுகுகிறார்கள். ஒன்று எதை செஞ்சாலும், ஒரு தப்பை செஞ்சாலும் அது நீதிபதி வச்சு தீர்ப்பில் தான் நடக்குது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியலாக ஒரு திட்டத்தின் ரீதியாகத்தான் கொண்டு வருகிறார்கள். வாக்கை ஃபுல்லாக எடுக்கணும், நீக்கணும்னா அது ஏதோ ஒரு வெளியே செய்கிறதில்ல. அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டு ஒரு சட்டம் போட்டு, இதுக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இப்படித்தான் செய்வோம், ஆனால் இதில் முஸ்லீம்கள் ஓட்டை மட்டும் நாங்கள் எடுத்துருவோம். அதில் யாரும் நீங்கள் தலையிட முடியாது. கோர்ட்டுக்கே போய் நான் 65 லட்சம் ஓட்டு எப்படிங்க போச்சுன்னு கோர்ட்டு கேட்கும்போது இதுக்கு நான் ஜவாப் சொல்ல முடியாதுன்னு அந்த தேர்தல் கமிஷன் சொல்லுது. மீண்டும் மீண்டும் நெருக்கியவுடன் தான் சரி 25 லட்சம் பேருக்கு ஓட்டை திருப்பி கொடுத்துடலான்னு கொடுத்தாங்க. இந்த சூழல் இருக்கிறது என்கின்ற போது எதையும் ஏதோ வெளிரங்கமாய் யதார்த்தமாக ஏதோன்னு சொல்கிறாங்க என்பதில் இல்லாமல் சட்ட அடிப்படையில் இதற்குன்னு ஒரு சட்டம், பொது சிவில் சட்டம்னா அது சிம்பிளாக வர்றதில்லை. பார்லிமெண்ட்டை கூட்டி அதுக்குன்னு தனி மெஜாரிட்டியை எடுத்துகிட்டு தான் அந்த சட்டம் உள்ளே வருது. சட்ட அடிப்படையில் நடக்கிறது. இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமா அப்படின்னு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்கிறது. அதுக்கு பல பேர் வாக்குறுதி அளிக்கிறார்கள். என்ஆர்சி வேண்டுமா வேணாமா, எப்படி வெற்றி பெற்றது நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா. ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்ற உடனே எம்எல்ஏ எம்பிக்களுக்கு காசு கொடுத்து ஆள் வாங்குவாங்க. வெற்றி பெற்ற பிறகு நடக்கும். இப்போ பார்த்தாங்க அதை நிர்ணயிக்கிற ஆள்களையே மாற்றி அமைத்து விட்டால் இது அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்படி ஒரு நாட்டின் சட்டங்களிலேயே எவ்வளோ பெரிய சூழல்கள் இருக்கின்ற போது நம்மிடத்தில் கேட்கப்படுகின்ற அடிப்படையான கேள்வி, உங்களை நீங்கள் நிரூபித்து கொள்வதற்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கிறீங்க? ஆதார் அட்டை இருக்குதா? வாக்காளர் அட்டை இருக்கிறதா? கடந்த ஆண்டுகளில் உங்கள் குடும்பத்தார்கள், உங்கள் பெற்றோர்கள் ஓட்டு போட்ட ஆவணங்களை வச்சிருக்கிறீங்களா? நீங்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்பதற்கு என்னென்ன ஆதாரங்களை உங்களால் சமர்ப்பிக்க முடியும்? பாஸ்போர்ட்டை தவிர வேறு எதையும் நம்மளால் கொண்டு வர முடியல. ஆதார் செல்லாதுன்ட்டாங்க. அப்போ நாம் மிக அதிகமானதொரு கவனத்தை இதில் செலுத்துவதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் அவசியம் என்பதைத்தான் இந்த ஹதீஸுகளெல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எச்சரிக்கை உணர்வு என்பது நமக்கு தேவை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து நிறைவான ஒரு சூழலை இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தி வைப்பானாக. சுப்ஹான்